ஹாய், இன்னைக்கு நம்ம மதுரை ஃபேமஸ் சௌராஷ்டிரா கோகனட் பைரி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு நான் ஈஸியான ஒரு ஸ்டெப் சொல்கிறேன். அதாவது நம்ம இட்லி மாவு அரைக்கிறப்பவே 2 கப்பு அரிசி மாவை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதோடு சேர்த்து நம்ம கடையில் வாங்கின அரிசி மாவையும் சேர்த்து அதுக்கப்புறம் ஒரு மூடி தேங்காவை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி அதோட கொஞ்சம் உப்பும் மிளகும் சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. லைட்டாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிட்டிங்கன்னா அந்த கன்சிஸ்டன்சி வந்துடும். அதுக்கப்புறம் அதை நான் சின்ன சின்ன பாலாக உருட்டி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு வெள்ளை துணியில் அந்த பால் போட்டு நல்லா நம்ம பூரிக்கு தட்டுற மாதிரி தட்டி நல்லா சூடான எண்ணெயில் பொரிச்சு எடுத்தோம்னா நல்லா சூப்பராக பூரி மாதிரி உப்பிட்டு வரும். இதில் இன்னொன்று என்னென்னா, நம்ம அரிசி மாவை ரொம்ப புளிக்க வச்சிடக்கூடாது. அதனால் நீங்கள் அரிசி மாவை எடுத்துட்டிங்கன்னா அதை உடனே ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். அப்போ தான் இந்த மாதிரி பூரியாக உப்பிட்டு வரும். இல்லைன்னா நம்மளுக்கு கரண்டிலே ஒட்டி நம்மளால் எடுக்க வர முடியும். அவ்வளோதான், தேங்காய் பைரி ரெடி. இதோடு சேர்த்து இட்லி பொடியை வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பர்.